கல்லு ஏன் அந்த தேங்காய் உடைய கல்லு சிம்பிளான ஒரே விஷயம் தான். கருவறையில் இருக்கிற கல்லு எல்லா வழியும் தாங்கிச்சு, அதனால கருவறைக்குள்ள இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிச்சு, அதனால கருவறைக்குள்ள இருக்கு. இப்ப என்னவா இருக்காது எல்லாருக்குமே ஒரு சாதாரண சாதாரண ஒரு கல்லு கடவுளாவே மாறி இருக்கு. இதே கல்லு தான் வாசல்லையும் இருக்கு. அதே ரிலேட்டட் கல்லு தான். இப்போ மனுஷங்க மாதிரி தானே, இப்போ விபிஎம் மனுஷங்க தான், இந்த பிசினஸ் வேணாம்னு சொல்றவனும் மனுஷன் தான். அதுதான் கல்லா நான் சொல்றேன், சரிங்களா? வெளியில இருக்கிற கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கும் உள்ள இருக்கிற கல்லுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, உள்ள இருக்கிற கல்லு வலியை தாங்குச்சு, வெளியில தேங்காய் உடையிற இருக்கிற கல்லு இருக்குல்ல வலியை தாங்கல. அதனால என்ன பண்ணுது, அது தினம் தினம் இப்போ வலியை அனுபவிச்சுட்டு இருக்கு. இது யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போய் நீங்க சொன்ன உடனே வேணாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நாங்களாம் தஞ்சாவூர் மகாராஜா ஃபேமிலி, நாங்கள் யார்கிட்டயும் போய் பேச மாட்டான்றாங்கல்ல, அவனுக்கு இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபியூச்சர்ல அவனுக்கு என்னங்க இருக்கு, அந்த தேங்காய் உடையிற கல்லு மாதிரி டெய்லி அடி இருக்கு, டெய்லி வலி இருக்கு. ஒரு சில பேர் ஜாயின் பண்ணிடுறாங்கல்ல, எப்படிங்க ஆக்சஸ்குள்ள ஜாயின் பண்ணிடுறாங்கல்ல, அவங்களாம் யார் அப்படின்னா இந்த படிக்கட்டில் இருக்கிற கல்லு. ஜாயின் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டான். என்கிட்ட ஒரு 4-5 கேட்டகரி இருக்காங்க. என்கிட்ட மட்டும் தான் இருக்காங்களா எல்லாருக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டான், டீட்டெயில் அனுப்பிச்சு விட்டான், அவங்க வீட்டுக்கு ஆர்டர் போறதுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டான். ஆனா ஆர்டர் வந்துன்னா அவனுக்கு ஓடிபி போகணும். கரெக்டா ஓடிபி போனா தான் ஆர்டர் பண்ண முடியும். ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டான். எவ்வளவு நாளா நினைக்கிறீங்க? கடந்த 2 வருடமாக இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்லயும் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். அவங்கலாம் யாரு அப்படின்னா அந்த படிக்கட்டுல வர கல்லு, டெய்லி மிதி இருக்கு. எப்படிங்க டெய்லி மிதி இருக்கு. அதுக்கடுத்து ஒரு கல் இருக்கு, அந்த கொடி மரம், இந்த கோயிலோட சுவர், அந்த மாதிரி ஒரு கல்லாம் இருக்கு. அந்த கல் யார் அப்படின்னா இந்த பிசினஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணி ஆக்சஸ் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கிற கல்லுங்க. இது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஓரளவுக்கு மரியாதையா செவரா இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு கல் இருக்கு, அப்படின்னு சொல்லதான் கேட்டு ஓரளவுக்கு வந்து அந்த பிசினஸ் பண்ணி ஓரளவுக்கு டிராவல் ஆகி அந்த கருவறையை ஒரு கல்லால தானே கட்டியிருப்பாங்க, அந்த கருவறையில் இருக்கிற கல். ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சாமிக்கு கிடைக்கிற மரியாதையில கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, வீட்டில் மரியாதை இருக்குமா இருக்காது. அந்த கல் யார் அப்படின்னா சிடி கேட்டகரியில இருக்கிற கல். அந்த சிடிஸ்லாம் ஒரு பாடம் இருக்கு. கடைசியா ஒரு கல் இருக்கு, எப்படிங்க என்ன இருப்பாங்க, நம்ம இதை பேசின பின்னாடி கல்லு குச்ச போல ஒரு மணிக்கான அந்த கல் இல்லை, நான் சொல்றது பாரு, இன்னும் நம்ம தூய புலவரா மாத்திருவாங்க போல, சரிங்களா? கடைசியா ஒரு கல் இருக்கு, தினம் வந்து பாத்தீங்கன்னா வலியை தாங்கின கல், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தாங்கின கல், நிறைய போட்டி பொறாமைகளை பார்த்த கல், நிறைய இஷ்யூஸ் ஃபேமிலியில இருக்கவங்களுக்காக தான் அவன் சம்பாதிக்கிறதே வெளியே போனான். கரெக்டா? ஆனா ஃபேமிலியில இருக்கிறவனே அவனை போட்டு தள்ளியிருப்பான். ஹஸ்பண்டா தான் ஒய்ஃபா இருக்கும், ஒய்ஃபா தான் ஹஸ்பண்டா இருக்கும், பிரச்சனை பண்றவங்க. இத்தனைக்கு அப்பா அம்மா யாருமே வந்து தான் சப்போர்ட் பண்ணிருப்பானா. இவ்வளவு வலியா தாங்கி 6 மாசம் 1 வருஷம் இருந்ததுன்னா அந்த சின்ன ஊழியில வந்து அது வலி வாங்கியிருக்கோம்ல, அந்த கல்லு தான் கடைசியா எங்க இருக்கு, பால் அபிஷேகம் பண்ற, டெய்லி மந்திரம் சொல்ற, மற்ற எல்லாருமே கையெழுத்து பண்ற 3ஆவதா அந்த கல்லு மாறி இருக்கு. அந்த கல்லு யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேற யாருமே கிடையாது, ஈகிள்ஸ் டீமோட ஆக்சஸ் இந்தியாவோட ஒவ்வொரு விபிஎஸ் தான் அந்த கல்லு. ஏன்னா நாங்க தாங்காத பிரச்சனைகள் கிடையாது, நாங்க தாங்காத வலிகள் கிடையாது, நாங்க படாத அவமானங்கள் கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் தாங்கனால தான் இருக்கு இன்னைக்கு பேரு கிடைச்சிருக்கு, புகழ் கிடைச்சிருக்கு, எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிறாங்க செலிபிரிட்டி மாதிரி, எங்க போனாலும் மாலை இருக்கு, மரியாதை இருக்கு. அதாவது பணம் பொருள் புகழ் எல்லாமே கொடுக்குற ஒரு இடத்துல என்ன இருக்கு, ஆக்சஸ் இந்தியால கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்க வலியை தாங்க அப்படின்னா சர்வ நிச்சயமா நீ விபிஎஸ்க்கு என்ன மரியாதை கிடைச்சிருக்கோ, எப்படி அந்த கல்லு கடவுள் ஆச்சோ, சர்வ நிச்சயமா நீங்க எல்லாருமே உங்க ஃபேமிலி நீங்க கடவுளா மாறுவீங்க, எல்லாருமே உங்க கையெழுத்து கும்பிட ஒரு நிலைமை வந்துருக்கீங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்கர் ஆஃபர் அச்சீவ் பண்ண வேண்டியதுதான், சரிங்களா? கண்டிப்பா பண்ணிடலாமா?